டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா, இல்லை தாவேக்காவினுடைய நிர்வாகிகளுடைய ஆட்சியா, இல்லை அமைச்சர்களுக்கான ஆட்சியா அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இன்றைக்கி தாவேக்கா தள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது, முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு உறுதிமொழி, மக்களுக்கு ஒரு அசூரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்குங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எந்தவித ஒளிவு மறைவும் இருக்காது, இங்கே ஆட்டம் போடுறதுக்கு நம்ம கட்சி தானே, நம்ம விஜய் அண்ணா தானே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டம் போடுறவங்களாம் இங்கே இருக்கக்கூடாது, வாழை சுருட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ நிர்வாகிகளோ யாராவது தவறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், இதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு கேரண்டி கொடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார் விஜய் அவர்கள். ஆனால் அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதிகளை, அந்த உறுதிமொழிகளை விஜய் அவர்கள் இன்னைக்கு கடைபிடிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இது முழுக்க முழுக்க மக்களுக்கான ஆட்சியா, இல்லை தன்னுடைய நிர்வாகிகளுக்கான ஆட்சியா, இல்லை அமைச்சர்களுக்கான ஆட்சியா, இல்லை எம்எல்ஏகளுக்கான ஆட்சியா அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அமைச்சர்கள் முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு நிர்வாகிகள் வரைக்கும் இன்னைக்கு முறைகேடில் ஈடுபடுறாங்க, விதிமீறலில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியில் இங்கே ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது, அமைச்சர்கள் மேலே யாராருப்பா முறைகேடில் ஈடுபட்டா அப்படி என்ன அப்படின்னு கேட்டால், அமைச்சர் புஷி ஆனந்த் மேலே அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்க, முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அதாவது லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஹைகோர்ட்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு, ஆடு திருடி ஜெயிலுக்கு போனவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அரசு வழக்கறிஞர் பதவினா இந்த ஆட்சி எதை நோக்கி போகுது, ஏற்கனவே குதிரை பேரம் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அலிகேஷன் ஆளுநர் முதற்கொண்டு போயாச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு ஆடு திருடி ஜெயிலுக்கு போன ஒருத்தருக்கு இங்கே அரசு வழக்கறிஞர் பதவினா அப்போ இங்கே எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு, லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ உங்கள் கட்சி நிர்வாகி, பெண் நிர்வாகியே ஒருத்தவங்க வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்கன்னா அப்போ இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, அதன் அடிப்படையில் தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏனதானம்லாம் கோர்ட்டுக்கு போயிட முடியாது. ஏன்னா ஜட்ஜி அவர்கள் ஆதாரத்தை காட்டலைன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார், எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிடுவார். ஸோ யார் பெட்டிஷன் போட்டாங்களோ அவங்க மேலே ரிவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கோர்ட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆதாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால் புஷி ஆனந்த் இந்த அளவுக்கு முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த முறைகேடுகள் அப்படின்றது இனிமேட்டு தாவேக்கா ஆட்சியில் நடக்காது, அப்படி யாருன்னா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். யார் சார் தாராளமாக வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஏன்னா இதுவரைக்கும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுகளை நீங்கள் எத்தனை கம்ப்ளைண்ட்டு விசாரிச்சிங்க? தாவேக்கா நிர்வாகி மேலே, எம்எல்ஏக்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க எடுத்து விசாரணை செஞ்சு நீதி வழங்கியிருக்கிறாங்க? ஸோ யார் எப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, சொல்லுவாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே ஒரு கண்துடைப்பு தான். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறதும் ஒரு கண்துடைப்பு தான். இங்கே தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. முறைகேடுகள் எதனா நடந்திருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதை விசாரிக்கிறோம் அப்படின்றாரு. உங்கள் பெண் நிர்வாகி வழக்கறிஞர் ஒருத்தரவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்களே, அந்த வழக்குக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன சார் பதில்? புஷி ஆனந்த் அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த புகாருக்கு உங்கள் தரப்புலேருந்து என்ன பதில்? ஸோ இவங்க முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற கதை தான். ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாச்சு, புகார் கொடுத்துப்பட்டாச்சு, அது விசாரணைக்கு வரப்போகுது. அதை பற்றி கேட்டால் இதுமேட்டு இந்த முறைகேடுகள் நடக்காமல் நாங்கள் பார்த்துருக்கோம், யாருன்னா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா வாங்க கம்ப்ளைண்ட்டு கொடுங்க அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்? அப்போ நிதியமைச்சர் மரிய வில்சன் மேலே சொந்த தம்பியே நான் இப்போ நெருக்கடி கேஸ் போட்டிருக்காரு, அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டு அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து அவர் ப்ரெஸ் மீட்டில் எந்த அளவுக்கு புலம்புறாரு அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குது. தூத்துக்குடியில் எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுறாங்க, கேஸை வாபஸ் வாங்க சொல்லி. ஸோ அப்போ உங்களுக்கு கேஸ் கொடுத்தா அதுலேருந்து வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறீங்களே கண்டி, எதன் அடிப்படையில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு கேஸ் கொடுத்தா நீங்கள் நீதி வழங்குவீங்க? உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சே. இன்னைக்கு சாதாரண நிர்வாகிகள் எடுத்துப்போம். இங்கே நம்ம திருவொற்றியூரில்
ஒரு வீடு கட்டுற அம்மா கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்தாதான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களே. இப்போ மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்திருக்கா, நம்பிக்கை இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்துட்டு வராரு விஜய் அவர்கள் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அம்மாவே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு கடனுடன் வாங்கி தான் வீடை கட்டுறாங்க. அப்படி வீடு கட்டுறவங்க கிட்ட மிரட்டுறீங்க, எங்கள் ஆட்சி தான், நீங்கள் 50,000 ரூபாய் கொடுத்தா தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் 100 நாள் வேலை திட்டத்தில் நாங்கள் சொல்கிறவங்கள தான் ஆள வைக்கணும் அப்படின்னு. மக்கள்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். இப்போ நம்பிக்கை இழந்துட்டீங்க. அது முதல்ல ரியாலிட்டிக்கு வாங்க. ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு மக்கள் உங்களை நம்புனாங்களோ, இன்னைக்கு நீங்க பண்ற செயலினால மக்கள் உங்க வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அமைச்சர்கள் முறைகேடு பண்றாங்க, எம்எல்ஏக்கள் முறைகேடு பண்றாங்க, அதே போல நிர்வாகிகள் முறைகேடு. எத்தனை நிர்வாகிகளை நீங்க கைது செஞ்சிட்டீங்க? இது வரைக்கும் எத்தனை நிர்வாகிகள் மேல கம்ப்ளைண்ட் போயிருக்குது, புகார்கள் வந்திருக்கு, ஆதாரத்தோட, வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கு. சும்மா மேல் போக்கத்துல இவங்க சொல்லுவாங்களே, ஒரு பழியை போட்டு தூவி விட்டு போயிடுவாங்களே மேலோட்டமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. வீடியோ ஆதாரத்தோட, சாட்சியங்களோட கம்ப்ளைண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டிருக்க பட்சத்தில் எத்தனை பேர் மேலே இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க? இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே அந்த பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு விசாரணை இல்லை. ஆனால் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ உங்களை எப்படி நம்புவாங்க? ஸோ தவறு செஞ்சால் உடனே நடவடிக்கை எடுக்கணும்ல. நடவடிக்கை எடுத்தால் இந்த ஆட்சி, இந்த முதலமைச்சர் சூப்பராக வேலை செய்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் உங்கள் கட்சி நிர்வாகிகளை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க. உங்கள் எம்எல்ஏக்களை காப்பாற்றணும், உங்கள் அமைச்சர்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிற போது மக்கள் எப்படி நம்புவாங்க? இன்னைக்கு மக்கள் வீதியில் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ மின்சாரத்துறையில் மின்வெட்டு நடக்குது, அதில் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. பயிர்க்கடன் நீங்களே சொல்லிட்டு இன்னிய டேட்டு வரைக்கும் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்களா கண்டி? அந்த போராட்டத்தை செவி கொடுத்து கேட்டிங்களா? கிடையவே கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் மக்கள் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை சார். இதுதான் நிஜம். ஏன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு தவறு வருதா, ஒரு குற்றம் நடக்குதா, ஆதாரத்தோடு வெளியிடுறாங்களா, வீடியோ வருதா, உடனே அந்த நபரை நீங்கள் என்ன பண்ணிடணும்? கண்டிச்சிங்களா? அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லையே. திமுக மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தீவிரம் காட்டுறத உங்கள் சொந்த கட்சி நிர்வாகிகள் தப்பு செய்யும் பொழுது அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அப்போ மக்கள் நம்புவாங்க. பரவாயில்லப்பா, சொந்த கட்சி நிர்வாகிகள் கூட பார்க்காம உடனடியே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கைது பண்ணுறாங்க. ஒரு குற்றச்சாட்டு போனால், ஆதாரத்தோடு போனால் உடனே கைது நடவடிக்கை தான். மக்கள் அப்போ உங்களை நம்புவாங்க. இன்னைக்கு திருவொற்றியூரில் அந்த அம்மா கதி கலங்கி நின்று அழுவுறாங்க. 50,000 ரூபாய் கொடுத்தாதான் வீடு கட்ட முடியும்னு எங்களை மிரட்டுறாங்க. அந்த பெண் அந்த அளவுக்கு கதறாங்க. அது யார் பொறுப்பு? ஸோ விஜய் அவர்கள் தான் பொறுப்பாக இருக்கணும். விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் இப்படி பண்ணுறாங்களா, உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. உண்மைத்தன்மை இருந்தால் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்கள கைது செய்யுங்க, நடவடிக்கை எடுக்கணும். அமைச்சர் தப்பு செய்கிறாங்களா, உடனே நடவடிக்கை எடுக்கணும். கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கிறாங்க. உங்கள் கட்சி நிர்வாகி தான், வெளியாளு கூட இல்லை. வெளியாளுனா கூட என்ன சொல்லுவாங்க? திமுக சதி, திமுக சதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுதான் பாட்டு பாடின்னு இருந்தாங்க. எது கேட்டாலும் திமுக சதி, திமுக சதி, திமுக சதின்னு. இப்போது என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் கட்சி நிர்வாகியே உங்கள் அமைச்சர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதனா ரெஸ்பான்ஸ் எடுத்து, ஏன்னா இப்போ வழக்கு விசாரணை வந்துச்சுன்னா அப்போ தெரிஞ்சிடும்ல, அப்போ நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. உங்கள் அமைச்சர் ஸ்கூலில் போயிட்டு அந்த குழந்தைய வந்து அவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த அளவுக்கு ஒரு ஆய்வு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இது பயங்கரமாக பேசும் பொருளாகுது. அந்த அமைச்சரை கூப்பிட்டு கண்டிச்சிங்களா? ஸோ மக்களுக்கு எப்படி நம்புவாங்க? ஸோ தொடர்ச்சியாக இங்கே முறைகேடுகள் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்தால் முறைகேடுகள் நடக்காது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த விஜய் அவர்கள் இப்போ முறைகேடுகளாக தான் இந்த ஆட்சியில் நடந்துகிற அபலங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியாக இதே போல் முறைகேடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அமைச்சர்கள் மேலே, எம்எல்ஏக்கள் மேலே, நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி தான் மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. ஸோ இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்னால இன்னைக்கு முதலமைச்சர் மேலேயோ, ஆட்சி மேலேயோ, நிர்வாகத்து மேலேயோ மக்களுக்கு நம்பிக்கை இழந்து போயிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முறைகேடுகள் நடக்கும் பொழுது அது நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதே போல் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், உடனுடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்ற கேள்வி தான் நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்தை நம்மளுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.